ஓகே, நாம இன்னைக்கு போன எஸ்ஐ கொஸ்டின், பழைய எஸ்ஐ கொஸ்டினோட அளவீட்டியல்லேருந்து ஒரு சம் பார்ப்போம். சம்மோட ஸ்டார்டிங் பாருங்க. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதனுடைய பக்கம் 3 மடங்கு அதிகமாகும் போது அதன் சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன எடுத்துக்கிற போறோம்னா, ஃபர்ஸ்ட் S = 4A, இதுதான் ஃபார்முலா. S அப்படின்றது சுற்றளவு, 4A, ஏன்றது பக்க அளவு. அப்ப S = 4A அப்படின்னு வந்துருது. அடுத்து என்னன்னா, ஏவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரத்தின் பக்க அளவு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏயின் மதிப்பு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏவோட மதிப்பு 10, 4A அப்படின்னா 40 அப்படின்னு வந்துட போகுது. அப்போ சுற்றளவு 40 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். அடுத்து ஒரு சதுரத்தின் பக்க அளவு 3 மடங்கு அதிகமாகுது. அப்போ பக்களவு 3 மடங்கு அதிகமாகிறப்ப 3 × 10 அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப ஏவோட மதிப்பு, பழைய ஏவோட மதிப்பு 10 சென்டிமீட்டர், புது ஏவோட மதிப்பு 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்ப S = 4A. திருப்பி அதே இது ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஏவோட மதிப்பு 30, அப்ப 4 × 30 120ன்னு வந்துட போகுது. அப்போ நம்ம பழைய சுற்றளவோட மதிப்பு 40, புதிய சுற்றளவோட மதிப்பு 120. அப்ப பழைய சுற்றளவுல இருந்து புதிய சுற்றளவு எத்தனை மடங்கு அதிகமாயிருக்குன்னா 3 மடங்கு அதிகமாயிருக்கு. ஏன்னா 40ல இருந்து 3 பெருக்கிறப்பதான் நம்மளுக்கு 120 கிடைக்குது. ஸோ 3 மடங்கு. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரியான ஒரு கணக்குகளை எப்படி அப்ரோச் பண்றது, எளிமையா எப்படி பார்க்கறது. கணக்கு அப்படின்றது பயம் இல்லை, ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். நம்ம அப்ரோச் பண்ற விதத்துல தான் இருக்கு. நம்ம பயந்துக்கிற வேணாம், கணிதம் எனக்கு வரல அப்படின்ட்டு. அதை ஈஸியா எப்படி அப்ரோச் பண்றதுன்றது நம்ம வீடியோல, நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க போறோம். அதனால நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கணக்கு கஷ்டம், மேக்ஸ் கஷ்டம்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. நன்றி.